கொஞ்சம் மேலே தூக்கிங்க ஆல்போர்ட் மேலே கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி எடுத்துருங்க இவங்க அரசு கொஞ்சம் 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 பின்னாடி போட்டு 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 சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம் என்ற ஒரு அந்த லட்சியத்தோடு, அந்த நோக்கத்தோடு தமிழகம் எங்குமே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. நம்முடைய சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அலகு மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதின் ஒரு நிகழ்வாக தான் இன்றைக்கி இந்த பேரணி என்பது காமராஜ் கல்லூரி பெண்கள் கல்லூரியுடைய மாணவிகள் பங்கேற்கும் இந்த பேரணி நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகம் எங்குமே இப்பொழுது அவேர்னஸ் விழிப்புணர்வு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுள்ளது, தேவை ஏற்பட்டுள்ளது. முன்னிட்டு நம்முடைய சமூக நலன்துறை மற்றும் கல்வித்துறை, குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, காவல்துறை இணைந்து எல்லா பள்ளிகளிலும் முதற்கட்டமாக 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும், அடுத்த கட்டமாக கீழே உள்ள அந்த 8th வரைக்கும் நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் என்று தொடர்ச்சியாக எல்லா கல்லூரி பள்ளி மாணவர்களையும் சந்தித்து அந்த விழிப்புணர்வு என்பது உதவி எண்கள், பாலியல் சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனைகள் என்பதை அவர்களுக்கு உரிய விழிப்புணர்வு, அதுபோல் ஊட்டச்சத்தை பற்றி எடுத்து கூறுவது, அரசின் திட்டங்கள், புதுமை பெண் தமிழ் புதுமை பற்றி எடுத்து கூறுவது என்று ஒட்டுமொத்தமாக அந்த விழிப்புணர்வு செய்யப்பட்டு வருகிறது. அதாவது பெண் குழந்தைகளை ஒரு காலத்தில் கள்ளிப்பால் கொடுத்து அந்த கொண்டதுனால தான் அந்த ஒரு திட்டம் தொட்டில் குழந்தை திட்டம், பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. நம்முடைய தமிழகத்தின் மொத்தமாக அதெல்லாம் குறைந்து தான் இருந்தது. இப்பொழுது ஆங்காங்க 1, 2 அது மாதிரி என்ன சொல்கிறது, விரும்பத்தகாத முறையில் பிறந்த குழந்தைகள், அதுபோல் சில பெற்றோர்களை நம்ம ஒரு நிகழ்வு கேள்விப்பட்டோம். நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் செங்கல்பட்டில் அவர்களே அந்த குழந்தையை புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. அதுக்கு தான் நம்ம சமூக நலத்துலேருந்து என்ன சொன்னோன்னா, ஒருவேளை உங்களுடைய குடும்ப சூழ்நிலையினாலேயோ
இல்லை அந்த பிள்ளையை நீங்கள் பாதுகாக்க முடியாது, என்னால் பார்க்க முடியல, இல்லை பார்க்க விருப்பம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சமூக நலத்துறையோட ஒப்படைங்கன்னு சொல்லியிருக்கோம். மாவட்ட சமூக நல அலுவலகம் இல்லைன்னா அரசு மருத்துவமனை, இல்லை குழந்தைகள் பாதுகாப்பு அலகு இல்லைன்னா குழந்தைகள் இல்லங்கள், எங்கெங்கே NGO இல்லம் இருக்குது, அரசு இல்லமும் இருக்குது, அங்கே கொண்டு குழந்தைகளை ஒப்படைங்கன்னு சொல்லிட்டு இப்பொழுது எல்லாரிடமும் சொல்லி வருகிறோம். அதை அப்பீலாகவே நம்ம எல்லா பொதுமக்கள் கொடுக்குறோம். அதனால் குழந்தைகளை வளர்க்க முடியலன்னு நினைக்கிறவங்க சமூகத்துறையை ஒப்படைக்கும் போது சமூகத்துறை அவங்களுக்கு கல்வி, உறைவிடல் எல்லாமே கொடுத்து அவங்களை படிக்க வைக்கிற வரைக்கும் முழுமையாக பொருட்படுத்திக்கணும். இப்பொழுதும் ஆண்டுக்கு தோறும் நமக்கு ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் அந்த ஒரு இது நம்ம பெற்று வருகிறோம். கடந்த மார்ச் 24 வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 175 குழந்தைகள் நம்முடைய துறைக்கு வந்திருக்குது. அது நம்ம பராமரித்துட்டு தான் இருக்கிறோம். தத்து கொடுக்கும் திட்டத்தின் மூலம் தத்து வழங்கப்பட்டு வருகிறது. எல்லாமே சட்ட முறைப்படி தத்து வழங்கப்பட்டு கல்வி முக்கியத்துவம் பெண்கள். ஆமாம், அது நல்லாவே உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே நம்முடைய முதலமைச்சர் கூட ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. நம்முடைய புதுமை பெண் திட்டத்தின் மூலம் உயர்கல்வி, பெண்கள் உயர்கல்வி பெறும் அந்த எண்ணிக்கை சராசரி கிட்டத்தட்ட 52% இந்த வருஷம், கடந்த ஆண்டு உயர்ந்துருச்சு, அதை விட கூடுதலாக இந்த ஆண்டு உயர்ந்திருக்குது என்பது உயர்கல்வித்துறையுடைய அந்த ஆய்வில் கூறப்பட்டிருக்குது. அதனால் புதுமை பெண் திட்டம், இப்பொழுது இளைஞர்களுக்கு தமிழ் புதல் திட்டமும் வருது. அதனால் நிச்சயமாக தமிழகத்தில் ஒட்டுமொத்த சமுதாயமே உயர்கல்வி பெறக்கூடிய நிலை உருவாக்கியுள்ளார் நம்முடைய முதலமைச்சர் என்பதை நான் கூறிக்கொள்ள முடியும். நடந்த பேருந்து நிலையங்களில் குழந்தைகளை வச்சு பிச்சை எடுக்காங்க. அமைச்சரை இப்போ துணை முதல்வர் ஆகணும் திமுக நிறைய கோரிக்கை எடுத்துருக்காங்க. இல்லை, கட்சியில் உள்ள எல்லாருமே அந்த கோரிக்கை வைக்கிறாங்கங்க, முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லிட்டு. எல்லா கட்சிக்காரங்களும் அவரை துணை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லிட்டு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள், கோரிக்கை வைத்து வருகிறார்கள். அது முடிவு செய்ய வேண்டியது நம்முடைய மாண்பு முதலமைச்சர். மேடம், பேருந்து நிலையங்களில் குழந்தைகளை வச்சு பிச்சை எடுக்கிறாங்க, அதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு. இப்போ நம்மளுடைய நம்ம நகரம் சொல்றீங்களா? ஆமாம். இல்லை, கண்டிப்பாக உடனே நடவடிக்கை எடுக்க சொல்லுவாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத வரட்டும் பார்த்துக்கலாம்.